எப்பவுமே மாஸ் தான். அவர் இந்த வயசு வரைக்கும் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. இல்ல தலைவர் எப்பவுமே மாஸ் தான். எந்த வருஷம் எந்த படம் நடிச்சாலும் நல்லா ஹிட் ஆயிடும். 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. எந்த படம் வந்தாலும், விஜய் படம் வந்தாலும் சரி, 1000 கோடி கண்டிப்பா. ரஜினி படம் கண்டிப்பா நடிக்கும். விஜய் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றாங்க ப்ரோ. விஜய் தான், ரஜினி தான் ப்ரோ. எப்பவுமே ரசிகர்கள் இந்த மாதிரி தலைவர் சொல்றாங்களே, அதுக்காக கேக்குறேன். கண்டிப்பா ரஜினி எப்பவுமே ஓல்ட் இஸ் கோல்டு ப்ரோ. விஜய் எப்படி சொல்றதுன்னா, அவரும் ஒரு நல்ல ஹீரோ தான். ரஜினி ஈக்குவல் வச்சு பார்த்தா ரஜினி எப்பவுமே ஹீரோ தான். இன்னைக்கு ஒரு மாசா காட்டுவார் நினைக்கிறேன் ப்ரோ. எப்பவுமே இந்த பழைய படம் மாதிரி தான் இருக்கும் இது. ஆனா ஓல்ட் இஸ் கோல்டு, நான் சொன்ன மாதிரி தான். ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவு பண்ண வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஃபியூச்சர்ல ரஜினிக்கு எதிரி விஜய் தான் எப்பவுமே, அது கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. ரஜினி தான் எப்பவுமே. படம் நல்லா இருக்கும், படம் எப்பவுமே ஹிட் ஆகும். தேங்க்ஸ் ப்ரோ. இன்னைக்கு என் தலைவர் என்னைக்கு இருப்பாரு? இந்த திரையுலகத்தில் எத்தனை பேர் அத்தனை 50 வருஷமா ஒரே திரையுலகத்துல நின்றுக்க என் தலைவர் அண்ணன் விஜய் மட்டும்தான். இது மீறி எந்த நிறைய இருக்கிறீங்க உடைய வர போல கிடையாது. வாழும் தெரியும் அண்ணன் விஜய் வாழ்க வாழ்க. உண்மை, உழைப்பு எல்லாமே சொல்லி தந்த கடவுள். ஆடியோ லட்சி பாத்துக்கிட்டியா நீங்க? அதுல என்ன அம்மா அப்பா எப்படி பாத்துக்கணும், பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கணும், குடும்பத்தை வச்சுக்கணும். குடும்பத்தை வச்சுக்கணும். இந்த மாணவன் அது சத்துடா. கண்டிப்பா 5 பேர் சாவாங்க. கண்டிப்பா அது நானும் ஒருத்தனா இருக்குவேன். கண்டிப்பா அந்த மாதிரிதான் தலைவர். எவ்வளவு கடவுள், மனித கடவுள். எனக்கு எல்லாமே அவர் தான். பாரு, அண்ணாமலை 5 வயசு இன்னைக்கு 37 வயசு கூலி. எல்லாமே தலைவரை பத்தி என்ன கேட்டாங்கன்னா பண்டபடி திட்டுவேன். ஏன் பெத்தவங்க மேல கடவுள். அவரை பத்தி சொல்ற அளவுக்கு எல்லாம் நம்மளுக்கு அந்த தகுதி இல்ல. அவர் இஸ் த இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல், எவ்ரிதிங். படம் வரும்போதெல்லாம் தலைவர் ஆனா படங்கள் கொஞ்சம் இதுவா இருந்தா கூட எல்லாருமே கேலி பண்றாங்க. விஜய் ரசிகர்கள் கேலி பண்றாங்க. இல்ல, எல்லாருக்கும் ஒரு படத்தை பத்தி எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கும். பட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா அவர் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் தெரியாது. அவர் நின்னாலும் பார்த்தாலும் அவர் பண்ற ஒரு சின்ன ஆக்ஷன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அந்த ஸ்கில் பாக்குறதுக்கு. சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு அவர் படத்தை பத்தி ஜட்ஜ் பண்றதுக்கு அளவுக்கு தகுதி யாரும் இல்லை. ஏன்னா அவர் இத்தனை வருஷம் இருந்திருக்காரு சினிமா ஃபீல்ட்ல. அவர் கொடுத்த பிளாக் பஸ்டர்ஸ், அவர் கொடுத்த ஹிட்ஸ், அவர் கொடுத்த சில்வர் ஜூப்ளி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வேற லெவலு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிப்பட்ட ஆளை பாத்தீங்கன்னாக்கா செலிப்ரேஷன் தான் பண்ணணுமே தவிர இந்த வயசுல இந்த ஏஜ்ல நம்ம செலிப்ரேட் தான் பண்ணணும். ஏன்னா இந்த ஏஜ்ல இந்த மாதிரி எல்லாம் பண்றதுல வேர்ல்டுல இந்த வேர்ல்டு வேற யாரும் இல்லை இந்த மாதிரி பண்றதுக்கு. சோ விஜய் ரசிகர்கள் தலைவர் சொல்றாங்க, அதுக்கு என்ன நீங்க நினைக்கிறீங்க சார்? விஜய் சார் கூட பாத்தீங்கன்னாக்கா அவரும் தலைவர் ஃபேன் தான். சோ நீங்க கேக்குறீங்க, அவங்க ரசிகர்களை சொல்றாங்க. இல்ல விஜய் சொல்றாங்க, விஜய் ரசிகர்கள் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்? நானே தலைவர் ஃபேன் தான், நம்ம கஷ்டமா இருக்கும். அந்த கஷ்டம் எப்படி இருக்கும் கேக்குறீங்க? இல்ல இருக்கும். இப்போ அவர் மட்டும் இல்ல, அவங்க மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும் தான். அவரை இத்தனை வருஷம் அவரை யாரை பத்தி ஒரு ஸ்டேஜ்ல யாரை பத்தி ஒரு தப்பா பேசாத ஒரு ஆள். அவரை பத்தி சொல்லும் போது ஒரு சின்ன கஷ்டம், கவலை இதெல்லாம் இருக்கும். பட் அதை தாண்டி அவரு ஒண்ணு பண்ணுவாரு பாருங்க. அந்த லாஸ்ட் டைம் அவருக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும் போது அவர் ஒண்ணு பண்ணுவாரு. ஒண்ணு அப்ப பண்ணும்போது எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அவர் அவர் பதிலடி பேச்சுல இருக்காது, செயல்ல இருக்கும். ஜி ஆஸ் யூசுவல் நம்ம இன்னைக்கு இந்த கூலி படம் இவ்வளவு கிரேஸ் அப்படிலாம் இல்ல. தர்பார்லயும் பயங்கரமா பேசியிருப்பாரு, பேட்டையிலயும் நல்லா பேசியிருப்பாரு, காலாலையும் நல்லா பேசியிருப்பாரு. எவ்ரி ஆடியோ லான்ச்ல அவரோட ஸ்பீச்ல ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சோ நம்மளுக்கு அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் பார்க்கும்போது ஒரு வாட்டி நம்மளுக்கு லைஃப்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துன்னு நெக்ஸ்ட் ஒரு 1 year 6 months ஒரு நல்ல எனர்ஜியா ஓடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். கிடைச்சிருக்கு, நிறைய வாட்டி பாத்துருக்கேன். நிறைய வாட்டி பார்க்கும் போது எனக்கு அது புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே.